குட் மார்னிங். என்னோட நேம் வந்து கிருத்திகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானோட இன்ட்ரடக்ஷன். ஏன் பைத்தான் படிக்கணும், இப்போ ஏன் பைத்தான் வந்து ரொம்ப எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா, பைத்தான் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்களும் நானும் பேசுறதுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அப்போ அந்த லாங்குவேஜஸ் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம ரெண்டு பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் மிஷினும் ஹியூமன் பீங்ஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால மட்டும் தான் முடியும். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா, பைத்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நிறைய சின்டாக்ஸ் அண்ட் டூல்ஸ் சொல்லி வச்சிருப்பாங்க. இப்படிலாம் சொன்னீங்கன்னா மிஷினுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பைத்தான்ல ஒரு கோட் எழுதுறேன் அப்படின்னா அதை வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு, கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ நான் சொல்றத ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா பாஸ் பண்ணும். நான் எழுதுற எல்லா கோடுமே இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணும். கம்ப்யூட்டர் நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன ஒர்க்கை பண்ணும். இதுக்கு தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதில் ஒரு டைப் தான் பைத்தான். பைத்தான் வந்து வெரி சிம்பிள், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற லாங்குவேஜஸ் C++, ஜாவா அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் வந்து ரொம்ப 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 ஒரு ஈஸியான ஒரு லாங்குவேஜ். பிகினர் எல்லாரால கூட அதை ஈஸியாக கற்றுக்க முடியும். அதோட சின்டாக்ஸ் ஈஸி, அதில் நிறைய எரர் வராது. பிகினர்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம். யார் வேணா கத்துக்கலாம். நான் ஐடில இருந்து ஐடி வரவங்க கத்துக்கலாம், பெரியவங்க சின்னவங்க யார் வேணா கத்துக்கலாம். ஸோ பைத்தான் இஸ் வெரி ஈஸி, சிம்பிள் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பைத்தானை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹை லெவல் லாங்குவேஜ், லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க. லோ லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னா என்னன்னா, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மிஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜஸ் ஆர் லோ லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜஸ் ஆர் ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ நான் என்ன ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன், மிஷினுக்கு என்ன புரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் புரியும். அதனால ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு ஒன்று யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ ஹை லெவல் லாங்குவேஜஸ்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜஸ் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்றேன். இப்போ இங்கிலீஷ் ஹை லெவல் லாங்குவேஜ், அதே மாதிரி பைத்தான ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஈஸியா இங்கிலீஷ்ல எப்படி சின்டாக்ஸ் நம்ம நார்மலா லெட்டர்ஸ் எல்லாமே எழுதுறோமோ அது மாதிரி பைத்தானையும் ஈஸியா நம்ம வந்து எழுதிடலாம். நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்லயே நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஸோ பைத்தான் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து கம்பைலேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். கம்பைலேஷன் அப்படின்னா என்னன்னா, ஹோல் ஃபைலையும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு மிஷினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா பாஸ் பண்ணும். இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகுதா, அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆகுதா, அப்படியே வந்து அவுட்புட் கொடுக்கும். அந்த மாதிரி லைன் பை லைன் தான் பைத்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பைத்தான் இஸ் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அது பிகினர் ஃப்ரெண்ட்லி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஈஸி டு லேர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது இந்த அளவுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னா, இதை வந்து 1991ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து யாருன்னா, குயிடோ வேன் ரோசம் அப்படின்னு. அவர் ஒரு டச் ப்ரோக்ராமர், அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் அந்த டைம்ல சயின்டிஸ்டா இருந்து ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் வந்து இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப 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 டஃப்பான லாங்குவேஜ், மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே நம்மளா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதுல இருந்து போர் அடிச்ச அந்த சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் ஈஸியா கத்துக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிச்சா என்ன, எல்லாருமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கண்டுபிடிக்கணும், கஷ்டப்படக்கூடாது, ஈஸியா லேர்ன் பண்ணிக்கணும், ஈஸியா லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் பைத்தான். அதனாலதான் பைத்தானை அவர் இவ்வளவு ஈஸியான சின்டாக்ஸா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம டைனமிக்கா வந்து பில்ட் பண்ணாரு. 1991ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு ஏன் பைத்தான் அப்படின்னு சொல்லி நேம் வச்சாங்க அப்படின்னா, அவர் இந்த பில்ட் பண்ணதே வந்து
எப்படின்னா சும்மா ஒரு ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவரோட கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல தான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அது வந்து 1991ல இவ்வளவு பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவே ரிலீஸ் ஆச்சு. அப்ப ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு வந்து ஒரு எண்ணம், நான் கண்டுபிடிச்ச ப்ரோக்ராமிங்கை எல்லாரும் லேர்ன் பண்ணணும், அப்ப எல்லாரும் ஈஸியா அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்ப எல்லாரும் ஈஸியா அட்ராக்ட் ஆகி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதோட நேம் வந்து யூனிக்கா இருக்கணும் அண்ட் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற விதமா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணதுனால பைத்தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நார்மலா தெரியும், அது வந்து ஒரு ஸ்னேக்கோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் வச்ச பைத்தானுக்கு அது அர்த்தம் கிடையாது. அவர் வந்து ஃபேமஸா ஒரு சர்க்கஸ் ஷோ பார்ப்பாரு. அந்த சர்க்கஸ் ஷோவோட நேம், அந்த சர்க்கஸ் ஷோவில் வந்து பைத்தான் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல இருக்க பைத்தான் வந்து யூனிக்காவும் இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கும். எல்லாருக்கும் ஸ்னேக்னு தான் தெரியும். அப்ப என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு நான் பைத்தான்னு வச்சேன்னா எல்லாரும் என்ன புதுசா இருக்குன்னு சொல்லி லேர்ன் பண்ணுவாங்க, அட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பைத்தான்னு பில்ட் பண்ணாரு. ஸோ பைத்தான் இஸ் அ ஹை லெவல் இன்டர்பிரிட்டர் பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.